ஒரு ஜாதகருக்கு ரிஷப லக்னம் போகுது அப்படின்னா, அப்ப அந்த ஜாதகருக்கு வந்து அந்த 10 வருட காலம் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்? அவருக்கு ஏற்படக்கூடிய பாதகமான விஷயம், சாதகமான விஷயம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரி இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, 1, 6 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானா இருப்பாரு. அப்போ இந்த ஜாதகருக்கான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகர் வந்து அவருடைய செயல்களே வந்து பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்ரு உபாதைகள தேடி ஓட வைக்கும் அப்படிங்கிறது தான் இது விதி. அதேபோல வந்து ரிஷப லக்னம் போகும்பொழுது 2, 5 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். ஸோ, இப்போ இந்த அமைப்புல என்ன இருக்கும் அப்டின்னா, 2ஆம் பாவம் குறிக்கிறது வந்து குடும்பம், கல்வி, அதேபோல வருமானம், பேச்சு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 2ஆம் பாவம். 5ஆம் பாவம்ங்கிறது வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், அதேபோல மனம், காதல் இந்த மாதிரியான விஷயங்கள குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவம். இந்த 2, 5 பாவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் ஆதிபத்தியமாகுறாரு இல்லையா? அப்போ புதனுடைய காரகத்துவம் என்ன அப்டின்னா, கணக்கு வழக்குகள் இந்த மாதிரியான விஷயத்த குறிப்பிடுறது, புத்திசாலித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள காரகத்துவமா எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜாதகர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிட்டிங் ரிலேட்டட் அல்லது இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது, இது எல்லாம் அதேபோல வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டடீஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதில வந்து ஒரு பெரிய சிறப்பு குடுக்கும். அதேபோல ஒரு சிலருக்கு வந்து இந்த சைக்காலஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கும். அதேபோல இந்த 2, 5 ஆதிபத்தியம் வருது அப்படின்னாலே, மனதுக்கு பிடித்த ஒரு படிப்பு படிச்சு, அதன் மூலியமா வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமைப்பு அதிகமா இருக்கும். அதேபோல குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம்.